எந்த பூ எந்த கடவுளுக்கு உகந்தது? கடவுளுக்குரிய பூ வைப்பதால் கிடைக்கும் பலன்கள். இந்துக்களின் வழிபாடு மற்றும் சடங்குகளில் பூக்களின் முக்கியத்துவம். மலர்கள் அதன் நறுமணத்தால் தெய்வீக வழிபாட்டுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. அதன் அழகான தோற்றம் நமது பக்தியையும் அழகுபடுத்தி விடுகிறது. பூக்கள் கொண்டு வழிபடுவது சந்தோஷம், பக்தி மற்றும் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. விநாயகர். இந்து புராணங்களின்படி ஸ்ரீக்னேசருக்கு துளசி தவிர அனைத்து வகையான பூக்களும் அர்ப்பணிக்கப்படலாம். அதுபோல் விநாயகருக்கு அருகம்புல் என்றால் மிகவும் பிடிக்கும். அதுபோல் விநாயகருக்கு சிவப்பு நிற மலர்கள் விருப்பம் ஆகும். சிவபெருமான். இவருக்கு வெள்ளை நிற பூக்கள் உகந்ததாகும். எனவே வெள்ளை நிற தாமரை, செவ்வரளி போன்றவை சமர்ப்பிக்கலாம். அதுபோல் ஊமத்தை, பாரிஜாதம் பூ, நாகேசர் பூ, எருகம் பூ போன்றவையும் சிவனுக்கு பிடிக்கும். விஷ்ணு. விஷ்ணு பகவானுக்கு தாமரை மலர்தான் மிகவும் பிடிக்கும். குண்டு மல்லி, மல்லிகை, சாமலி பூக்கள், சம்பங்கி பூ, வெள்ளை கதம்பு பூக்கள் போன்ற பூக்களை விரும்புகிறார். இது தவிர விஷ்ணு பகவானுக்கு துளசி விருந்தளித்து விஷ்ணு மிக விரைவாக மகிழ்ச்சி அடைகிறார். பார்வதி தேவி. நீங்கள் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் பூக்கள் அனைத்தும் பார்வதி தேவிக்கு பிரியமானது. இது தவிர வெள்ளை, தாமரை, வில்வ இலைகள், சம்பங்கி பூ போன்ற பூக்களையும் வழங்கலாம். லட்சுமி தேவி. லட்சுமி தேவிக்கு விருப்பமான மலர் தாமரை. அவள் தாமரை மலரில் அமர்ந்திருக்கிறாள். அதுமட்டுமின்றி மஞ்சள் நிற பூக்களை கொடுத்தும் அவளை மகிழ்விக்கலாம். அவளுக்கும் சிவப்பு ரோஜாக்கள் மிகவும் பிடிக்கும். துர்கா தேவி. துர்கா தேவி நெருப்பையும் ஆற்றலையும் குறிக்கிறது. எல்லா வண்ணங்களிலும் சிவப்பு என்பது ஆற்றலின் அடையாளமாகும். எனவே அவளுக்கு சிவப்பு நிற மலர்களை வழங்குவது சிறந்தது. எனவே தாமரை, குண்டுமல்லி மற்றும் செம்பருத்தி மலர்கள் துர்கா தேவிக்கு அர்ப்பணிக்க சிறந்த மலர்கள். அனுமான். அனுமான் பக்தி, தைரியம் மற்றும் ஆற்றலின் சின்னம். சிவப்பு நிறம் அதையே குறிக்கிறது. எனவே அவர் சிவப்பு மலர்கள் மிகவும் பிடிக்கும். எனவே சிவப்பு ரோஜாக்கள், சிவப்பு சாமந்தி போன்றவை அவருக்கு வழங்கப்படலாம். கிருஷ்ணர். நீல நிற தாமரை கிருஷ்ணருக்கு மிகவும் உகந்ததாகும். இவை தவிர பாரிசாதம், நந்தியா வட்டம் போன்ற மலர்கள் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிப்பது அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. காளி. மஞ்சள் நிற அரளிப்பூ காளி தேவிக்கு விருப்பமான மலர். இந்த மலர்களை கொண்டு அர்ப்பணித்து வழிபட்டால் உங்கள் ஆசைகள் நிறைவேறும். சரஸ்வதி. சரவதி தேவி அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் சின்னம். அமைதியை குறிக்கும் வண்ணங்களை அவள் விரும்புகிறாள். எனவே வெள்ளை அல்லது மஞ்சள் நிற மலர்கள் மிகவும் செழுமையானவை. இது சரஸ்வதியை மகிழ்விக்கிறது. சரஸ்வதி வெள்ளை ரோஜா, வெள்ளை தாமரை அல்லது மஞ்சள் சாமந்தி பூக்களால் மகிழ்ச்சியடைகிறாள். சனீஸ்வரன். நீல நிறத்தில் உள்ள அனைத்து பூக்களும் சனி தேவருக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் அவருக்கு நீல நிற லஜ்வந்தி மலர்களை வழங்கலாம். சனி தேவருக்கு நீலம் அல்லது அடர் வண்ண மலர்களை சமர்ப்பிப்பதோடு வளமான பலன்களையும் தருகிறது. விநாயகர். இந்து புராணங்களின்படி ஸ்ரீகணேசருக்கு துளசி தவிர அனைத்து வகையான பூக்களும் அர்ப்பணிக்கப்படலாம். அதுபோல் விநாயகருக்கு அருகம்புல் என்றால் மிகவும் பிடிக்கும். அதுபோல் விநாயகருக்கு சிவப்பு நிற மலர்கள் விருப்பம் ஆகும். சிவபெருமான். இவருக்கு வெள்ளை நிற பூக்கள் உகந்ததாகும். எனவே வெள்ளை நிற தாமரை, செவ்வரளி போன்றவை சமர்ப்பிக்கலாம். அதுபோல் ஊமத்தை, பாரிஜாதம் பூ, நாகேசர் பூ, எருகம் பூ போன்றவையும் சிவனுக்கு பிடிக்கும்.